ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஸ்கூலு உண்டு. நேற்று நைட் நல்ல மழை பெஞ்சிருக்கு போல, நமக்கு தெரியாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது பண்ணி கண்டிப்பாக பேனட்டில் 2 தட்டு தட்டிக்குங்க. இல்லைன்னா வண்டியில் ஏறி உட்காந்து சின்னதாக ஹார்ன் அடித்தாலும் சரிதான். பூனை உள்ள போய் குளிருக்கு கண்டிப்பாக படுத்து கிடக்கும். அப்படி எதுவும் பண்ணனா காலையிலே பூனையை கொண்ட கதையாகி போகிறோம். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி சரின்னு சொல்லிட்டு இன்டீரியர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தா டோரில் மாப்பிள்ள மாதிரி வச்சிருக்கானோ. இப்போ எல்லாத்தையும் கொண்டு இங்கே சொரு வண்டி தான் நல்லா தூக்கி சொறி வச்சிருவானோ. சரி, அவனுலையும் குறை சொல்லக்கூடாது, நம்ம வேலை பக்கம் தான் வந்திருக்கோம். சரின்னு சொல்லிட்டு 2 டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதை கையால் தொடாமல் அப்படி நைஸாக எடுத்துக்கொண்டு குப்பையில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டோரில் பார்த்தேன், ஒரு சின்னதாக ஒரு துண்டு ஒன்று கிடந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி கொண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேடமை கொண்டு பொண்ணா போவோன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாச்சு ஸ்கூலில். மணி 6:50. அதுக்கப்புறம் பசங்க வருவாங்க, பசங்களை கொண்டு கூட்டு போனிப்போம் ஸ்கூலுக்கு. மேடம் எப்போதும் ஷார்ப்பாக 6:45 போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நேராக பசங்களையும் போய் இறக்கி விட்டுட்டு போகும்போதே சொல்லிட்டான் 8:40 வந்துருன்ட்டான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு இன்னைக்கு எக்ஸாமு. அப்படி இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு இளையராஜா பாட்டை போட்டு கேட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோனு நேராக ட்ரோலிக்கு பேர். ட்ரோலியில் போயிட்டு எனக்கு வெப்சி டைட் வாங்கிட்டோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள வந்து தேடினேன், கிடைச்சது. நமக்கு ஒரு ரெட் பில் ஒன்று தூக்கியாச்சு. தூக்கிட்டு கார்டில் காசை பே பண்ணிட்டு நேராக வீட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு வந்தேன். 2 முட்டையை அவைய போட்டு உட்காந்துட்டு தான் இருந்தால் ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு. அந்த இவனையும் பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டாச்சுன்னா அடுத்து 2 மணிக்கு தான் டியூட்டி. மேடமை பிக்கப் பண்ண போகணும். அது வரைக்கும் வீட்டில் போய் எல்லாரும் படுத்து விட்டதை பார்த்து தூங்க வேண்டியதான்.